கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 8 வசனம் 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 8:30 எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்ற வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் பிறக்கும் முன்னமே கர்த்தர் நம்மை அறிந்து நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை முன்குறித்து நாம் பாவிகளாயிருந்த போதிலும் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்துள்ளார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கின்றாரோ அதில் நிலைத்திருந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமுள்ளதாக இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்வை நாம் பார்க்கும்போது கர்த்தரை அறியாமல் கல்தேயர் தேசத்தில் ஊர் பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிராமை கர்த்தர் முன்குறித்து அவரை அழைத்து அவர் சந்ததிக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தர் அவரை நீதிமானாக்கி வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் வாழ்வோம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஜனங்கள் சத்தியத்தை அறியத்தக்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படியாக நம் நன்மை செய்து புத்தீன மனுஷனின் அறியாமையை அடக்குவோம். வேதத்தை தியானித்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் நீர் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்து நாங்கள் நீதிமான்களாய் வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ அநேகருக்கு நன்மை செய்து சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் விரும்புகிறபடி எங்களை மாற்றி உமக்காக பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.